சிறப்பானதொரு தலைமை உரை வழங்கிய மரியாதைக்குரிய ஆர்கே அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இன்று நடன நிகழ்ச்சி நடத்த இருக்கிற நாட்டிய கலைஞர் பெருமக்கள் குறித்த அறிமுக உரை. இன்றைய நாட்டிய நிகழ்வில் 5 சிறப்பு வாய்ந்த கலைஞர் பெருமக்கள் பங்கெடுக்கிறார்கள். பரத கலைச்சுடர் திருமதி கீதா பிரகாஷ் அவர்கள், கலை சுடர்மணி திருமதி விஜயலட்சுமி சுகுமார் அவர்கள், நட்டுவாங்க கலைமணி திருமதி மகாலட்சுமி மணிகண்டன் அவர்கள், ஆஸ்தான குரு திரு எழுகை ரூபதி அவர்கள், திரு ஜெயதேவன் அவர்கள். இந்த 4 கலைஞர் பெருமக்களுமே தனக்கென தனியாக ஒரு நாட்டிய பள்ளிகளை அமைத்து பல்வேறு மாணவ செல்வங்களுக்கு இந்த பாரம்பரிய இசை மற்றும் நாட்டிய கலையை பயிற்றுவித்து எதிர்கால தலைமுறை பாரம்பரியத்தை கட்டுக்காக்கின்ற வகையிலே ஒரு சிறப்பான கலைச்சேவையை புரிந்து வருவார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. பரத கலைச்சுடர் நாட்டிய வளர்மணி திருமதி கீதா பிரகாஷ் அவர்கள் தனது 4ஆம் வயதிலிருந்தே பரத கலையை ஆசிரியர் திரு பழனியப்பன் அவர்களின் சீடரான குரு திரு கிருஷ்ணன் அவர்களிடம் பயின்றார். தனது 12ஆம் வயதில் அரங்கேற்றம் செய்தார். பரதநாட்டிய சூடாமணி சின்னமனூர் டாக்டர் ஏ சித்ரா அவர்களிடம் நட்டுவாங்கம் பயின்றார். நமது பொள்ளாச்சி தமிழிசை சங்கம் பரத கலைச்சுடர் பட்டம் வழங்கி இவரை பாராட்டியுள்ளது. 20 ஆண்டுகளாக பொள்ளாச்சியிலே நவரச நாட்டியாலயா நடனப் பள்ளியை சிறப்போடு நடத்தி வருகிறார். பல்வேறு விருதுகளையும் பல்வேறு அமைப்புகள் இவருக்கு வழங்கி சிறப்பித்துள்ளது. இந்த மேடையிலே இதோ இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நடராஜர் சிலை இவர்களுடைய திருமதி கீதா பிரகாஷ் அவர்கள் நமது தமிழிசை சங்கத்திற்கு தன்னுடைய அன்பு பரிசாக நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற முன்னாள் செயலாளர் ஜிடி கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களிடத்திலே வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர் கவிதை எழுவதிலே ஆர்வமுள்ளவர். இவருடைய எழுத்து வடிவத்திலே 2 புத்தகங்களும் வெளியிட்டுள்ளார் என்பதை குறிப்பிட்டுள்ளது கூடுதல் சிறப்பு. இவர் சிறப்பு வாய்ந்த கலைஞரை பொள்ளாச்சி தமிழிசை சங்கம் பாராட்டுகிறது. திருமதி விஜயலட்சுமி சுகுமார் அவர்கள் தனது 7வது வயது முதல் பரதக்கலையை பயில ஆரம்பித்தார். இவர் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி நாட்டிய கலைமணி மற்றும் நட்டுவாங்க கலைமணி பட்டம் பெற்றுள்ளார். இவர் திரு ரவிராஜ் மற்றும் கலைமாமணி திருமதி இந்திரா ராஜன் அவர்களிடம் நட்டுவாங்க பயிற்சி பெற்றுள்ளவர். 20 ஆண்டுகளாக நவரச நாட்டியாலயா நடன பள்ளியை நடத்தி வருகிறார். 2019ஆம் வருட சிறந்த பரதநாட்டிய கலைஞர் விருது பெற்றுள்ளார். 2019இல் தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத் துறையின் சார்பில் கலை சுடர்மணி விருது பெற்றுள்ளார். இந்த கலைஞர் பெருமகனை தமிழிசை சங்கம் பாராட்டி மகிழ்கிறது. நட்டுவாங்க கலைமணி குரு திருமதி மகாலட்சுமி மணிகண்டன் அவர்கள் தனது 7 வயதில் கோவை திருமதி சிந்து மோகன்ராஜ் அவர்களிடம் பரதநாட்டிய பயிற்சியை தொடங்கினார். பின்னர் கோவையின் மூத்த பரதநாட்டிய கலைஞர்களில் ஒருவரான குரு திரு ராமசாமி அவர்களால் மேம்பட்ட பயிற்சி பெற்று கலை பயணத்தை செம்மைப்படுத்தினார். நட்டுவாங்க கலையிலும் தேர்ச்சி பெற்று நட்டுவாங்க கலைமணி பட்டத்தையும் பெற்றுள்ளார். இவரை பொள்ளாச்சி தமிழிசை சங்கம் உளமாற பாராட்டுகிறது. குரு ஸ்ரீ எழுகை ரூபதி அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக கோவை மாவட்டம் சூலூரில் ராஜாமணி அம்மாள் அறக்கட்டளை மூலம் சாய் நிறுத்திய சமஸ்தானம் என்னும் நாட்டிய கல்வி நிறுவனத்தை நிறுவி பாரம்பரிய பரத கலையை ஆன்மீக நெறியுடன் மாணவர்களிடையே பரப்பி வருகிறார். இவர் தன் 9வது வயதில் தனது பெரியம்மா திருமதி ராஜாமணி அம்மாள் அவர்களின் வழிகாட்டுதலில் அரங்கேற்றம் செய்து நாட்டிய கலை பயணத்தை துவங்கினார். பல்வேறு புகழ்மிக்க நாட்டியாஞ்சலி மற்றும் நாட்டிய விழாக்கள் இவருடைய மாணவர்கள் பங்கெடுத்து தமிழகம் மட்டுமல்லாது இந்திய அளவில் பரிசுகள் பெற்றுவது கூடுதல் சிறப்பு. பொள்ளாச்சி தமிழிசை சங்கம் மற்றும் உடுமலை தமிழர் சங்கத்தின் உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கலைஞர் பெருமகனாரை
பொள்ளாச்சி தமிழிசை சங்கம் மனமாற பாராட்டுகிறது. திரு நாட்டிய ஆச்சாரியா KT ஜெயதேவன் அவர்கள் கேரளா மலப்புரத்தைச் சேர்ந்தவர். ஸ்ரீ எழுகை ரூபதி அவர்கள் இன்று பட்டம் பெற்றிருக்கிற மரியாதைக்குரிய திரு முரளி அவர்களுடைய மாணவர் என்பது இன்னும் குறிப்பிடத்தக்கது. திரு நாட்டியாச்சாரியா KT ஜெயதேவன் அவர்கள் கேரள மலப்புரத்தை சேர்ந்தவர். ருத்ரார்ப்பணா நாட்டிய கிரகம் நாட்டிய பள்ளியை துவங்கி மலப்புரத்திலே நடத்தி வருகிறார். 20 வருட கலை அனுபவம் மிக்கவர். நடன கலைஞர், நடன ஆசிரியர், ஒப்பனை கலைஞர் என பன்முக திறமை கொண்டவர். இந்த கலைஞர் பெருமக்கள் அனைவரையும் பொள்ளாச்சி தமிழிசை சங்கம் உங்கள் அனைவரின் சார்பாக மனமார்மான வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம்.